காசி பைரவரை கும்பிட்டோம்னா நமக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும், பயம் விலகும், எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. இதுக்காகவே காசி போகிறவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பைரவரை வணங்கிட்டு தாங்க வருவாங்க. ஆனால் காசியை விட மிக அதிக சக்தி வாய்ந்த, காசியை விட ஒரு மடங்கு பெரிதாக உள்ள பைரவர் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாருங்க. எங்கே இருக்கார் அப்படின்னா சீர்காழி, அதாவது சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீர்காழியிலேயே அற்புதமாக பைரவர் எழுந்தருளி இருக்கிறாருங்க. இந்த திருக்கோவில் மிகப்பெரிய திருக்கோவிலாக இருக்குது. சிவாலயமாக இங்கே திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. சீர்காழியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சட்டைநாதர், ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர், ஸ்ரீ தோணியப்பர் சன்னதியில் தான் மிகப்பெரிய அற்புதமான, காசியை விட அற்புத சக்தி வாய்ந்த, காசி பைரவரை விட அதிகமான பலம் வாய்ந்த பைரவர் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதனால தான் பழமொழியை பார்த்திங்கன்னா, காழியில் பாதி காசி, அதாவது சீர்காழியில் பாதி காசியாக வருகிறதே தவிர காசியில் பாதி காழியாக இல்லை. அப்போ சீர்காழி பைரவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினம் நண்பகல் 12 மணியிலிருந்து அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறதுனால மாலை நேரத்தில் சென்று பைரவருக்கு விளக்கேற்றினால் எல்லா சக்திகளும் நமக்கு சேருங்க. 3 அடுக்கு கோவிலாக, இப்போ நாம் வீடு அப்பார்ட்மெண்ட்டு, கீழ்த்தளம், தரைத்தளம், முதல் தளம், 2ஆம் தளம்னு கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஆனால் சீர்காழியில் அதே மாதிரி அந்த சீர்காழி கோவில் 3 தளங்கள் கொண்டதாக இருக்குதுங்க. முதல் தளத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர், அதாவது பிரம்மனுடைய அகங்காரத்தை எல்லாம் அழித்து பிரம்மனுடைய சாபத்தை எல்லாம் போக்கி அப்படி ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவராக அங்கே பிரம்மபுரீஸ்வரர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். நடு அடுக்கில் பார்த்திங்கன்னா தோணியப்பர், அருள்மிகு தோணியப்பர் காட்சி கொடுக்கிறார். 3ஆவது உச்சியில் பார்த்திங்கன்னா, அதாவது சட்டைநாதர் என்கிற ஸ்ரீ பைரவர் அங்கே காட்சி கொடுக்கிறார். இங்கே சட்டை அணிந்து செல்வதற்கு அனுமதி இல்லை. அதாவது மேலே இருக்கக்கூடிய சட்டையை கட்டுறதுன்னா என்ன, மனசில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாமிகிட்ட சரணாகதி அட அப்படிங்கிறது தான் சூட்சமோ. சட்டையை கட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சிலர்லாம் சங்கடப்படுவாங்க. உடம்புக்கு மேலே இருக்கிற சட்டையை கட்டுறது முக்கியம் இல்லை, மனசை சுற்றி இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை கழட்டி வைக்கணுங்கிறதுக்காக தான் சரி அட்லீஸ்ட் மேலே இருக்கிற சட்டையை முதல்ல கழட்டு, அப்புறம் மனசுக்குள்ளார இருக்கிற சில சட்டைகள்லாம் நீ கழட்டி எரிஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க இதெல்லாம் செய்து வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பைரவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பைரவராக இருக்கிறார். அசிதாங்க பைரவர், ஸ்ரீ குரு பைரவர், ஸ்ரீ ஷண்டக் பைரவர், ஸ்ரீ குரோத பைரவர், ஸ்ரீ உன்மத்த பைரவர், ஸ்ரீ சம்கார பைரவர், ஸ்ரீ பீஷண பைரவர், ஸ்ரீ அகால பைரவர் என்று இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான 8 பைரவர்கள் இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. இந்த பைரவரை வணங்கினா மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி அஷ்டமி பூஜை இங்கே ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக அனுசரிக்கப்படுகிறது. சட்டை முனிவருடைய ஜீவசமாதியும் இங்கே அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் காலையில் 10 மணி, அதாவது நள்ளிரவு கூட பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 12 மணி வரைக்குமே இங்கே அபிஷேகங்கள் எல்லாமே நடக்குது. புனுகு சட்டை அதெல்லாமே சாத்துறாங்க. அதே மாதிரி வடமாலை, பாசிப்பயிறு பாயசம், நைவேத்தியம் எல்லாமே இங்கே சிறப்பாக செய்யப்படுகிறதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பைரவர் காசியை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பைரவராக இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். வேலை கிடைக்கல அப்படின்னா கூட இங்கே வேண்டிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு நீங்களே எதிரியாக இருப்பீங்க பாருங்கள், அந்த குணங்கள் எல்லாமே மாறும். சிலலாம் தானே வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க, தானே பேசி மாட்டிப்பாங்க, தானே தப்பு செய்து மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி தனக்குத்தானே சில தவறுகளை செய்து கொள்ளக்கூடிய தன்மை மாறி தன்னைத்தானே வழிநடத்தி கொள்ளக்கூடிய சக்தியை இங்கே இருக்கக்கூடிய பைரவர் நமக்கு தருவார். அனுகூல சத்துரு நம்ம கூடவே இருப்பாங்க, சேர்ந்துக்கிட்டே குழி பறிப்பாங்க. அந்த மாதிரி அனுகூல சத்துருக்கள் நண்பர்களாக உறவினர்களாக இருந்து அவங்களால ஏற்படக்கூடிய சில எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி வரக்கூடிய பைரவராகவும் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் இருக்கிறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய பைரவருடைய சக்தியை நம்மால் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் ஒரு முறை நேரில் போய் அந்த
பைரவரை அதாவது தரிசனம் செய்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஆற்றலையும் சக்தியையும் உங்களால் உணர முடியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமல்ல சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் கூடுதல் சக்தி எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் புகட்டிய திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட சீர்காழி திருத்தலம் சிவகாசியில், அதாவது சிதம்பரத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த சீர்காழி சிவஸ்தலத்திற்கு செல்வோம். அங்கு இருக்கக்கூடிய பைரவரையும் வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.